ஐயா, இன்னைக்கு யாரையுமே நம்ப முடியலீங்க. எனக்கு 15 வயசுல ஒரு தம்பி இருக்கான். அந்த பையன் நேத்து வேவேமா வந்து என்கிட்ட சொன்னா, அக்கா அக்கா இன்னைக்கு என்ன ஒரு சப்ப ஃபிகர் அடிச்சிருச்சு காணோம். நீங்க தானே? கண்டிப்பா நீங்க தான் இருப்பீங்க. டேய் அவசரப்படாதடா. இவன் கண்ணுக்கு கூட நான் சப்ப ஃபிகராவா தெரியணும். அப்துல் கலாம் இவங்கள போய் நம்பினாரு பாரு. இந்த வயசுக்கு கூட ஃபிகர் எல்லாம் தெரியுதுங்க. நாளா 20 வயசுல தாங்க ஃபிகர்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். என் தம்பி வந்து என்கிட்ட சொன்னா இன்னைக்கு என்ன ஒரு சப்ப ஃபிகர் அடிச்சிருச்சுன்னு. என்னதான் இருந்தாலும் தம்பியாச்சே, விட்டு கொடுக்க முடியுமா? நான் சொன்னேன், ஏன்டா சப்ப ஃபிகர் அடிச்சிருச்சுல்ல, போய் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. அக்கா அடிச்சதே அந்த சப்ப தாங்க. ஐயா அவனை அடிச்சிருக்க கூடாது, அங்கே போட்டு கொண்டிருக்கணும். இந்த பயலை இன்னைக்கு நம்ப முடியுதா? இவ்வளவு ஏங்க இளைஞர்களை நம்ப முடியுதா? எப்படா என்ன மாதிரி அழகான பிள்ளைங்க வீட்ல இருந்து வெளியில வரும், லவ் லெட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா, எங்க இளைஞர்களை பத்தி மட்டும் பேசப்படாது. இளைஞர்கள் வந்து எங்க இளைஞர்கள் வந்து பொம்பளைகள் பின்னால போக மாட்டாங்க. பொம்பளைகள் அவங்க பின்னால சுத்த வைக்கிற கூட்டம். நான் இளைஞர்கள் உட்கார்ந்துருக்கான்னு வச்சுக்கிடுங்க. நான் இளைஞர்கள் உட்கார்ந்துருக்கான ஒரு புள்ள அப்படியே போகுதுன்னு வச்சுக்கிடுங்க. அது சப்ப பிகரோ அப்ப பிகரோ போனால் 4 பேரும் பார்க்கலன்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிடுவா. இனி அந்த கடைசியில் இருந்தானே அந்த ரமேஷ் கூடவா பார்க்கப்படாது, ஏன் அந்த கருவாப்பைய கந்தசாமியாவது பார்க்கலாம்ப்பா. இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் என்னென்ன பேசுதுன்னு பின்னாடியே தெரிஞ்சு ஒரு லிஸ்டே எடுத்துருப்பாரு போல அந்த மனுஷன். பொம்பளை பிள்ளைகள் எப்படி பேசும்? சும்மா வந்துக்கிட்டு தமிழில் தான் பேசிட்டு வருவா. ஒரு 2 பயிர்களை பார்த்தாச்சும் சரி, வாட்டி ஏதாவது ஒரு மொழியை பேசி. ஐயா, பல்லு இருக்கிறவங்க பக்கோடா திங்கிறோம், அங்கதான் பண்ணுக்கே வழி இல்லையே. ஐயா, ஒரு எல்கேஜி படிக்கிற பையன் எத்தனை இட்லி சாப்பிடுவான்? 2 இட்லி சாப்பிடுவான். என்ன மாதிரி ஒரு யூத்து, நான் இப்போதைக்கு 3 இட்லி தான் திங்கிறேன். ஒரு 18 வயசு பையன் என்ன பண்ணுவான்? 20 இட்லி சாப்பிடுவான். 2 இட்லி சாப்பிடுற பையன் 20 நோட்டை தூக்கிட்டு போறான் பள்ளிக்கூடத்துக்கு. 20 இட்லி திங்கிற பையன் ஒரே ஒரு நோட்டு தான் தூக்கிட்டு போறான், அதுவும் பஸ்ல சீட்டு போடுறதுக்கு. அவனுக்கு இல்ல என்ன மாதிரி அழகான பிள்ளைக்கு சீட்டு போட. இதுல இருந்தாலும் தெரியுதா ஆம்பளையினுடைய பெருந்தன்மை? அப்படி ஒரு கர்ப்பிணி பெண் நின்றுகிட்டு இருப்பா. நான் உண்மையிலே கேட்கிறேன், ஒரு கர்ப்பிணி பெண் நிப்பா, எந்த பெண்ணாவது எந்திரிச்சு இடம் கொடுத்திருப்பா பஸ்ல? ஆனா ஆம்பளை கொடுப்பாயா, அவன் தாயா தியாகி. ஆமா, எந்திரிச்சாதானே முன்னாடி இருக்கிற ஆளை இடிக்க முடியும். உட்கார்ந்து இருந்தா எப்படி இடிப்பீங்க? யாரு உங்களை இடிச்சிட்டு அவன் உயிரோட போகிறதுக்கா? பெத்தவங்க நம்பிதான் காலேஜுக்கு அனுப்புறாங்க. அங்க போய் அவன் என்ன பண்றான்? படிக்கிறான், படிப்பு பண்ணம்மா பைத்தியம் உனக்கு, குடும்பம் கடனில தவிப்பு, புள்ளையோ ரோட்டுல சைட்டு, குடும்பம் கடனில தவிப்பு, புள்ளையோ ரோட்டுல சைட்டு. ஐயா, சைட் அடிச்சுக்கிட்டு தெரியுறானே. ஐயா, காலம் மாறி போச்சு ஐயா. எந்த பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான்? இப்போ பொம்பளை பிள்ளைகள் தான் படிக்கி. வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்பில் வாலிபால் ஆடலாம் வா. நான் கேட்க வாழைப்பழ தோப்பில் வாலிபால் ஆடினா தோப்பு சோழி முடிஞ்சு போகாதா? பாட்டு படிக்கிறதுக்குள்ள பொம்பளை எங்கள் ஆம்பளை என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான்? கண்ணதாசன் சொன்ன மாதிரி, சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. அழகா சொன்னார்ல. ஏன் சட்டி சுடுன்னு தெரிஞ்சா புடிச்சு வச்சு தூக்க வேண்டியதானே? தூரத்துக்கு எங்க அண்ணாச்சியை பாடுறதுக்கு எங்க அக்கா அங்க திருச்செந்தூர்ல இருந்து விட்டு வச்சிருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நைட்டே நான் ட்ரங்க் கால் போட்டு சொல்லிடுறேன், 4 அடி கொடுக்க சொல்லி. இப்போ பொம்பளை புத்தி தெரிஞ்சுட்டா ஒருத்த குடும்பத்தை எப்படி திருடி பண்ணிட்டு. கண்ணதாசன் கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு சொன்னார். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும், மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். ஐயா, கண்ணதாசன் பாட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டி தான். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். ஆம்பளை என்ன தெரியுமா, வாட்டில் பேசிக்கிட்டு இருக்க ஆம்பளை பேச முடியுதா? ஐயா ஐயா, பொண்டாட்டிக்கு போறதெல்லாம் தப்பே கிடையாது. அதெல்லாம் ஒரு ஜாலியான விஷயம். அதெல்லாம் வீட்டுல போய் குடும்பம் நடத்துறவங்களுக்கு தான் தெரியும். நீங்க தான் இப்படியே ஊரா சுத்திக்கிட்டு திரியுறீங்களே. ஐயா, இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி எப்படி குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க? புருஷனை எப்படி காலி பண்ணலான்னு நல்லா அந்தமா பிளான் பண்ணுது.
பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் எப்படி பண்ணலான்னு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இதுதானா இன்னைக்கு குடும்ப உறவு? உண்மையிலேயே சொல்றேன், கல்யாணம் ஆன பொம்பளைக்கு தாலி தொங்கும், கண்டுபிடிச்சிடலாம். கல்யாணம் ஆன ஆம்பளையை எப்படி கண்டுபிடிப்பீங்க? கல்யாணம் ஆன ஆம்பளைக்கு கழுத்தே தொங்கும். ஐயா ரொம்ப தொங்கி போய் தான் பேசிட்டு இருக்காரு. உண்மையிலேயே சொல்றேன், 1ஆம் தேதி அவன் ஹஸ்பண்ட், 30ஆம் தேதி அவன் சஸ்பெண்ட். குடும்பம் இந்த லட்சணத்துல போயிட்டு இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள பொண்டாட்டி அடி வாங்குறாளா புருஷன் அடி வாங்குறாளான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஐயா நான் ஒட்டெல்லாம் கேட்க மாட்டேங்க, சும்மா ஓரமா தான் நின்று கேட்பேன். ஐயா வீட்டுக்குள்ள கதவெல்லாம் திறந்து போட்டு, கதவு ஜன்னல்லாம் திறந்து போட்டு உள்ள டம்மு டும்முன்னு சத்தம் வந்தா நாங்க அடி வாங்குறோம்னு அர்த்தம். கதவெல்லாம் சாத்தி ஜன்னலையும் சாத்தி உள்ள டம்மு டும்முன்னு சத்தம் வந்தா ஆம்பளை அடி வாங்குறான்னு அர்த்தம்யா. ஐயா என்னமோ ஆம்பளை அடி வாங்காத மாதிரி பேசக்கூடாது. எல்லா ஆம்பளையும் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க, வெளியே சொல்ல முடியல. அவ்வளவு வாழ்க்கையில இப்படி எங்க பார்த்தாலும் எங்களை நம்பவே முடியாம ஆக்கிட்டீங்களே. உண்மையிலேயே சொல்றேன், ஒரு குயவன் 10 முறை சர்க்கரத்தை சுற்றினால் களிமண் கூட பானையாகிறது. நம்முடைய பூமி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சுற்றி கொண்டேதான் இருக்கிறது. இன்றும் சில மனிதர்களுடைய மனம் என்னமோ களிமண்ணாகத்தானே இருக்கிறது. இந்த மக்களை நம்ப முடியுதா? அன்னைக்கு இப்படி எங்க பார்த்தாலும் நம்ப முடியல. அதனால தாயா சொல்றேன், கண்ணதாசனுடைய பாடல்ல யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சோங்கிற வரி தாயா இன்னைக்கு வாழக்கூடிய வரி. பழையதை இன்னும் மறக்கலையே, மரத்துக்கு மேலே தாவுரையே, மனுஷனை குரங்கா மாத்துறையே, பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது. ஐயா பிறந்து விட்டா பொட்டப்பைய உள்ளேயே நினைக்க கூடாது. காரைக்குடி கண்ணதாசன் எழுத எங்கள் தூத்துக்குடி சந்திரபாபு பாடின பாட்டு. உண்மையிலே ஆம்பளையெல்லாம் குரங்கு தான். என்னைக்கு ஒரு பொம்பளை கையில் எங்கள் ஆம்பளையை பிடிச்சி கொடுக்கானா குரங்கா மாறிடுதான். குரங்காட்டியும் பொண்டாட்டியும் ஒன்று ஐயா. பொம்பளையா இருக்காளா? இந்த செல்போனை கண்டுபிடிச்சவனை தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்கான். கிடைச்சா அவனை சின்ன பின்னமாக்கி போடுவேன். செல்போன் நானும் வச்சுருக்கேன், என் தங்கச்சி நிசாவும் செல்போன் வச்சுருக்கா. நிசாவும் செல்போன் வச்சுருக்கா, நானும் வச்சுருக்கேன். காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிச்சைக்காரி செல்போன். செல்போன் ஆம்பளை கிட்ட இருந்தால் பைக்குள்ளே வச்சுருக்கா. பொட்டப்பை உள்ள செல்போனை வாங்கின உடனே காதில் வச்சு அன்னைக்கு ஒருத்தி பேசுதா, ஏய் சுரேஷ் சும்மரிடா, சும்மரிடா செல்லம், ரமேஷ் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்காங்க. விளங்குமா? இந்த பொம்பளை நம்பி எத்தனை ஆம்பளை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா ஐயா? இந்த வயசுக்கு மேலையும் பொம்பளை பிள்ளைங்க என்ன பேசுதுன்னு ஒட்டு கேட்குறீங்களே, இதுக்கு பேரு நீங்க காவி வேட்டியா கட்டிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு என்ன வயசாயிட்டுன்னு நினைக்க? பார்த்தாலே தெரியுது. 29 வயசுல ஒரு வயசா? நான் திருச்செந்தூர்ல இருந்து வரேன். கடல் காத்த கந்தன், கந்த சஷ்டி நாயகன், சுனாமியை சுருட்டி வீசிய சூப்பர் ஸ்டார், வருங்கால முதலமைச்சர் எங்க ஐயா முருகன் இருக்காரு. முருகர் கோயில் அங்கே இருக்கு. ஐயா கோயில் எதிர்த்தால ஒரு கோயில் இருக்கு. எனக்கு காற்று வாங்கணுன்னா அந்த ஐயா கோயிலில் படுத்துருவேன். அன்னைக்கு அந்த ஐயா கோயிலில் அப்படி படுத்து தூக்கிட்டு இருந்தேன். 3 பொம்பளை பிள்ளைய வந்து உட்காந்துருந்துச்சு ஒரு தூணுக்கிட்ட. கடைசி புள்ள அந்த தூணுக்கிட்ட ஒருத்தங்கிட்ட உட்காந்து கடலை ஓட்டுச்சு. அந்த பிள்ளைக்கு ஃபோன் வருது. ஹலோ, யார் பேசுகிறது? அந்த பிள்ளை சொல்லுதா, நான் அக்கா தாண்டா பேசுகிறேன். அக்கா நீ எங்கே இருக்கேங்க? அந்த பிள்ளை சொல்லுது, நான் காயல்பட்டினத்தில் வசந்தா வீட்டில் இருக்கேங்க. அந்த பிள்ளை அதுக்கு தங்கச்சிக்காரி சொல்லுதா, நீ காயல்பட்டினத்தில் வசந்தா வீட்டில் இல்லை, ஐயா கோயில்கிட்ட உட்காந்து நீ ஒருத்தங்கிட்ட கடலை ஓட்டுக்கிட்டு இருக்கேங்க. எப்படி நீ செல்லும் புச்சி உனக்கு தெரியும்? அப்பாட்ட சொல்லிடாடாங்க. அப்பாட்ட நான் எப்படி சொல்லுவேன்? நீ தூணில் உட்காந்து கடலை ஓட்டுக்கிட்டு இருக்க, நான் கடையாச்சி தூணில் உட்காந்து கடலை ஓடுவேங்க. பொம்பளையா இருக்காளா ஐயா? யானா ஒன்று, பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு இப்போ பெண்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே திருச்செந்தூர் கோயிலில் 55% இட ஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். ஆமாம், நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல பாருங்கள், ஒரு டிஜிட்டல் போர்டு இருக்கும், திருடர்கள் ஜாக்கிரதை. 56 திருடர்கள் 55 பேர் பொம்பளை, ஒரு ஆம்பளையா. அதையா கள்ளப்பையனை நம்பி சட்டையை கலத்தி போடலாம், கட்டின பொண்டாட்டியை நம்பி எவனா சட்டையை கலத்தி போட முடியுமா? காசை சுத்தமாக சுற்றுவாயா. இந்த பொம்பளையும் வச்சுக்கிட்டு நாங்கள் குடும்பம் சமாளிக்கோமே.
பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கலாம் ஐயா. இந்த ஆம்பளை பிறந்து என்னையா சாதிக்க போகிறோம்? அதான் கண்ணதாசன் சொன்னான், பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கக்கூடாது, அப்படி பிறந்து விட்டால் பொம்பளையை நினைக்கக்கூடாதுன்னு சொன்னான்ல, அந்த வரிதாயா என்னைக்கு நிற்கும்? ஆம்பளையா எவ்வளோதான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. லைசன்ஸ் இல்லைன்னா டிராஃபிக் போலீஸ் ரொம்ப கொடுமைப்படுத்துறா சார். கொத்து பட்டா போடுவா தெரியுமா, அது மாதிரி குமரி நொங்க எடுத்து விடுவாங்க. அதுவே லேடிஸ் போனா லைசன்ஸ் இல்லைனாலும் சிரிச்சாலே விட்டுறாங்கய்யா. தம்பி பயக இன்னைக்கு சரக்கு அடிச்சிட்டு லைசன்ஸ் இல்லாம போய் காசை கொடுத்து கரெக்ட் பண்றீங்களே, அது போய் தப்பு இல்லையா? அக்கா நாங்களாவது காசு கொடுத்துதான் எஸ்கேப் ஆகல, நீங்க கண்ணடிச்சா எஸ்கேப் ஆகுறீங்கக்கா. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்கய்யா. கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருப்பான், ஆனால் அத்தனை பட்ட நூடுல்ஸ் இங்கே கூலாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா அவளோட பொஞ்சாதி. 5 லட்சம் அனுப்பிடுவான். அந்த 5 லட்சம் காசு கிடையாது, ஒருவருடைய ஆண் மகனுடைய ரத்த துளிகள். மீதி கேட்பான் கொஞ்ச நாள் ஆன பிறகு, என்னம்மா மீதி எத்தனை லட்சம் இருக்குன்னு கேட்பான். அவளும் சொல்வா 3 லட்சம் இருக்குன்னு சொல்வா. உல்லாசில சந்தோஷத்தோட உள்நாட்டுக்கு வருவான். அந்த 3 லட்சத்தை எடுத்து காட்டுமான்னு சொல்லுவான். 3 லட்சம் இருக்கு, 3 லட்சம் கடன்ல தான் இருக்குன்னு சொல்லுவான். இதாயா ஆண்கள் நிலைமை. என் ஹஸ்பண்ட் ஃபாரின்லேருந்து எனக்கு பணம் அனுப்பி விட்டாருன்னா நான் அதை வச்சுட்டு பிச்சைக்கார கழுதியாக அழிஞ்சேன்னா சமுதாயம் என்ன பேசுவோம்? அவன் கொடுக்குறான் கஷ்டப்பட்டு, இவன் எங்கே வைக்கிறாளோ தெரியலன்னு தானே சொல்லும். அதனால தான் நாங்கள் ஆடம்பரமாக அலையிறோம்ப்பா. அதுக்கு தலையில இருந்து கால் வர நகை போட்டிருந்தா வேர்த்தவன் ஆட்டையை போட்டு போக மாட்டானா? இப்பனா சொத்து பொதுவா யார் பேர்ல இருக்கு? கணவன் பேர்லயா மனைவி பேர்லயா? மனைவி பேர்ல தாயா. கணவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ராத்திரியும் பகலும் பார்க்காம தன்னுடைய சொத்தை ஒய்ஃப் பேர்ல தாயா எழுதி வைப்பான். ஐயா ஆம்பளைங்க பேர்ல சொத்து எழுதி வச்சாதான் சைத்தான் சைலண்டா இருந்துக்குது தெரியுது. இதுக்கு தாயா ஐயா ஏன் தெரியுமா ஆம்பளைங்க பேர்ல சொத்து எழுதி வைக்கிறது இல்ல? உடனடியா அடகு வச்சு குடிச்சு குட்டிச்சவராக்கிறாங்க. எதுக்கு உங்களுக்கு சொத்து? நாங்க தாயா உங்களுக்கு சொத்து, இதுக்கு மேலையுமா உங்களுக்கு சொத்து ஐயா ஒரு நாள் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு தேவர்கள் வந்து நின்றாங்க. தம்பி நீ நல்ல பையனா இருக்க, உனக்கு என்னடா வர வேணும்னு கேட்டாங்க. நானும் இதுதான் சந்தர்ப்பம், ஆம்பளையா இருந்து ரொம்ப நொந்து போயிட்டான், என்னை இப்பயே பொம்பளையா மாத்திருங்கன்னு சொன்னேன். அக்கா அந்த தேவர்கள் சொல்றாங்க, அந்த குத்து தானே எங்க தேவலோகத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் பிரம்மா கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணுவான்னு சொன்னா, அக்கா அந்த பிரம்மா சொல்றாரு, இங்கே இருந்தாண்டா என்னை ரொம்ப உருவசி படாத பாடுபடுத்துதுங்க, அதை போடா கீழேன்னு சொல்ற. இப்போ படைக்கிற பிரம்மாக்கே அவ்வளவு கஷ்டம்னா பாடுபடுற எங்க சிங்க ஆண்களுக்கு என்னையா நிலைமை? அதுக்கு தான் சொல்ற பிறந்தாலே ஆம்பளையா பிறக்க கூடாது. அந்த கண்ணதாசை எழுதி போனது 100க்கு 100 உண்மை.